சொல்லுங்கம்மா. என்னம்மா? என்னம்மா கேள்வியெல்லாம் எதுவும் எனக்கு இல்ல. சொல்லுங்க. என்னன்னா ஒரே ஒரு விஷயம், முழுமையா நம்ம சரணாகதின்னு அடைஞ்சிட்டோம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுல? இறைவன் கிட்ட. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்கான்? இருக்கல. ஃபஸ்ட்டு குடும்பத்தை பார்த்துக்குங்க, ரெண்டாவது ஆன்மீகத்தை பார்த்துக்குங்க. இதுதான் வழி. அப்பா அம்மா பள்ளிக்கூடத்தில் சேர்த்திட்டாங்க. பொழுதுனைக்கு பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு இருக்கலாமா? 1லேருந்து எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் அது இருக்குது. கரெக்டாக படிங்க, அது வழிகாட்டிடும். அச்சா, இந்த தியானம் குமியிறது நிமிறது பிடிக்கும், மலை தோண்டி எலி பிடிக்கிறதெல்லாம் இல்லை. விபாசனா 10 நாள் போய் பாருங்கள், மெட்ராஸில் இருக்குது விபாசனா, சொல்லி தருவாங்க. அச்சா, திண்டுக்கல்லில் இருக்குது அருமையான தியான மையம். வெறும் மூச்சை மட்டுமே கவனிக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. இங்கே வெளியே இருக்கிறவெல்லாம் தன்னை பெருமைப்படுத்துக்கணுங்கிறது உள்ள. உனக்கு தேவை 4 இட்லி. 400 ஹோட்டலில் போய் என்னமா பண்ண போகிற? அதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்காக பண்ணுற பந்தா. அவன் பணம் சேர்த்திக்கிறான், அவன் ஆளுக்கு 100 ஏக்கரா வாங்கிக்கிறான். சாலையில் நாளைக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுமில்ல, அதுக்கு சேர்த்து வச்சுக்கிறான். கிணங்க போய் கொட்டிட்டு போகுது. நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்ட? 25,000 கொடுத்தங்க, 2 நாள் தங்கி இருந்துட்டு வந்தங்க அப்படின்னு போன மாதம் ஒருத்தர் வந்தார். நீங்கள் சொல்கிறதுல 4 ஒரு கூட விஷயம் இல்லைங்களே, என்னையா பண்ணுது? என்னங்க வந்தோடனே ரைட்டாக எல்லாம் அப்படியே அமைதியாக இருங்க, அந்த பூஞ்செடியெல்லாம் பாருங்கள், அப்படியே ரைட் எல்லாம் டீ சாப்பிட போங்க, ரைட் அப்படியே எல்லாம் வாக்குவாங்க. அப்போ ஏசி ரூமில் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் எல்லாம் சாப்பாட்டுக்கு போங்க. அப்புறம் கண்ணை மூடுங்க. அப்படியே பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ளே குப்பு குப்புன்னு அப்படியே வாஷ் பேசுறது தண்ணி இறங்குற மாதிரி கற்பனை பண்ணிங்க. இதெல்லாம் கற்பனை பண்ணி சொல்லி என்ன பண்ண போகிறோம்? வாஷ் பேசுகிற சவரில் ஊற்றுற மாதிரி ஊற்று நினச்சிக்குமா? நினச்சிக்கிட்டு எவ்வளோயா கொடுத்து 27 இப்போ என்ன புரிஞ்சுது? கடவுள்னா என்னென்ன சொல்லுறீங்களே கடைசி வரைக்கும் அப்படிங்கிற. கடவுள் யார்? கடவுளை வணங்குகின்றவர் யார்? கடவுள் யார்? கடவுளை வணங்குகின்றவர் யார்? அச்சா, வணங்குகின்றவர் எவரோ அவரே கடவுள். மனுஷன் யார்? மனு ஈசன் யார்? மனுஷன் யார்? மனு ஈசன் யார்? ஈசனே மனுஷனாக வந்திருக்கிறான். அப்போ அனைத்தையும் கடவுள் தான் படைத்தார் என்றான் பக்தர். பரஞ்சோதி மகான் சொல்லுவார், அனைத்தையும் கடவுள் படைத்தார் என்றான் பக்தர். அச்சா, அனைத்தும் அணுக்களின் கூட்டு என்பார் ஆராய்ச்சியாளர். அனைத்துமே அணுக்களின் கூட்டு என்பார் ஆராய்ச்சியாளர். அப்போ காணும் பொருட்கள் எல்லாம் கடவுள் படைத்தார் என்பார் பக்தர். காணும் பொருட்கள் எல்லாம் கடவுள் படைப்பு, இதெல்லாம் கடவுள் படைச்சது பக்தன். காணும் பொருட்கள் எல்லாம் அணுக்களின் கூட்டு என்பார் ஆராய்ச்சியாளர். அச்சா, காணும் பொருட்கள் எல்லாம் காண்பவன் அறிவிலே. அவன் அறிவு கொண்டு அதை எப்படி பார்க்குறானோ, அவருடைய அறிவுக்கு ஒரு மாதிரி தோண்டும், என்னுடைய அறிவுக்கு ஒரு மாதிரி தோண்டும். அச்சா, யானை போய் 4 பக்கம் 4 பேர் தொட்டு பார்த்த மாதிரி. அப்போ காணும் பொருட்கள் எல்லாம் காண்பவன் அறிவிலே. காண 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 முற்பட்டவனே கடவுளானானே. காண 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 முற்பட்டவனே கடவுளாயிட்டாளே. உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்து உயிர்க்குள்ளும் அறிவாய், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்னு குருநாதர் பாடுவார். அப்போ எல்லா உயிர்களும் அன்பு ஊற்றா இருக்குது. அறிவே தெய்வங்கிறாங்கல்ல, நம்மளுக்குள்ள இறைவா இருக்குது. உங்களுடைய வருமானத்தை வச்சு வாழ கற்றுங்கம்மா. அதில் வத்துக்கிட்டீங்களா, குடிசையில் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. கோமணம் கட்டிக்கிட்டு இருக்கிற மகானைத்தான் கும்பிட்டோம், கோட் சூட்டு போட்டுக்கிட்டு இருந்தவனையா கும்பிட்டோம். பால் பிரண்டன் ஒருத்தர் வந்தார். பால் பிரண்டன் ரமண மகர்ஷியினுடைய சீடர், வெளிநாட்டு சீடர். சூட்டு போட்டது ஆராய்ச்சி பண்ண வந்தார். எல்லா பக்கம் ஆராய்ச்சி பண்ணார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மனசு திருப்தி ஆகலை. கடவுள் பற்றி முழுமையான ரிசல்ட் கிடைக்கல. ரமணரை வந்து பார்த்தாரு. அவர் கண்ணை பார்த்தாரு தொடர்ந்து 1/2 மணி நேரம். இவர் என்னென்ன கேட்கலான்னு நினச்சாரோ எல்லாமே அந்த கண்ணு பார்த்ததுலேயே இவருக்கு உள்ளுக்குள்ளேயே அதே தோண்டிடுச்சு. இதை கேட்கலான்னு நினைக்கிறாரு, அதுக்கு உள்ளுக்குள்ளேயே அறிவு வந்துடுது. இது இவர் கேட்கலாமா? இதுக்கு இதுதானே. சரி, அடுத்தது இது கேட்கலாமா? அதுக்கு இதுதானே. இவரே கேள்வி பதில் வந்து என்னமே கேட்கல. கண்ணில் தண்ணி விட்டுட்டு சீடன் ஆகிட்டார். உலகம் முழுவதும் ரமணரை கொண்டு சேர்த்தனவர் அவர் தான், பால் பிரண்டன். பால் பிரண்டனுங்கிறவர் தான் உலகத்தில் ரமண மகரிஷி கொண்டு சேர்த்தனவர். விவேகானந்தர் ஒருத்தர் இல்லைன்னா ராமகிருஷ்ணர் ஒருத்தர் எதிரே. சீடர்னா அப்படி இருக்கணும். ஸ்ரீ அன்னின்னு ஒருத்தர் இல்லைன்னா அரவிந்தர் உலகத்துக்கு தெரியாது. ஸ்ரீ அன்னின்னு ஒருத்தர் இல்லைன்னா அரவிந்தர் யாருக்கு தெரியும்? தெரியவே தெரியாது. விவேகானந்தர் இல்லைன்னா ராமகிருஷ்ணர் யாருக்கு தெரியும்? பால் பிரண்டன் தான் ரமரகம் செலி தெரியும் உலகத்துக்கு. அந்த மாதிரி என்னென்னா ஒருத்தரையும் ஒரு தோன்றுவாங்க. நம்ம இது தியானங்கிறது ஒரு உயர்ந்த நிலமா. இன்னைக்கு கமர்ஷியல் ஆனதுனால இதை நிறைய இழக்க வேண்டியது வரும். உணவுல இருந்து வெளிப்புற தோற்ற காட்சிகள் இருந்து. அம்மாகிட்ட ஏன் சொன்னேன்,
அப்போ எதுக்கு சண்டை வருதுன்னா, இந்த வார்த்தை வந்து நம்ம டிவியில் ஓடுதல்லைங்க, டும்மு டும்மு டும்முன்னு. அப்போ அந்த கோயில் இருக்கிற நிம்மதி ஏன் வீட்டில் வர மாட்டேங்குதுன்னா, இந்த டிவியிலேருந்து அலையக்க வருதில்ல, அந்த அலையக்கு வர அந்த செவத்துல பூரா படிஞ்சிருக்கும். அது ஒரு சாந்தமான விஷயம் நல்லதாக இருந்ததுன்னா அதையே பேச தூண்டும், அதையே பேச தூண்டும். அந்த சாந்தமான விஷயம் இல்லாத வேறு மாதிரி விஷயமா இருந்ததுன்னா அதை நிறுத்தணுன்னு இங்கே அக்கப்போர் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே தான் நீ மருமகளுக்கு சொல்கிறாள், எனக்கு சிவப்புடவை நல்லா இருக்குது, எனக்கு என் மரும இவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்துருக்குற, மரும ஆசைப்பட்டு எடுக்கல, கட்டிட்டு போனீங்கன்னா வந்து மாடு முட்டும், அதுக்காக கட்டி கொடுத்தாக்குறா. ஏமா நீ குளத்தில், நான் குமிஞ்சு தண்ணி ஊற்றும் போது குளத்தில் தண்ணி விட்டுன்னு நினச்சேன், அதுக்காக வந்து நீ இப்படி மாமியார் மருமகளும் கணக்கு போட்டுட்டு இருந்தா அப்புறம் அந்த நாடக வீட்டில் அதுதானே ஓடும். டிவியில் இப்போ ஏன் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு விஞ்ஞான வளர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு மனிதனுடைய சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 100 வருஷத்துக்கு கணக்கு எடுத்து பாருங்க ஐயா, தெரியும். 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி அதிகம். ஒவ்வொரு விஞ்ஞான வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் இந்த அறிவு எப்படி போயிட்டு இருக்குது, சந்தோஷம் எப்படி, அறிவு நிறைய வரைஞ்சிருச்சு, சந்தோஷம் குறைஞ்சிருச்சு. அதாவது என்ன அறிவு வந்துருச்சுன்னா, இங்கே பற்றாக்குறை என்பது ஒன்றுமே இல்லை. எங்கள் குருநாதர் சொல்லிட்டாரு, 19ஆம் நூற்றாண்டில் உணவு உடை உறைவிடத்துக்காக கஷ்டப்பட்டான் மனிதன். உணவு உடை உறைவிடம் இந்த 3க்கு தான் கஷ்டப்பட்டான் 19ஆம் நூற்றாண்டில். 20ஆம் நூற்றாண்டில் புல்பில் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. சாதாரணவங்க கூட 5000 வீட்டில் தான் இருக்கிறான், வாடகை இருக்கிறாங்க. டைல்ஸ் இல்லாத வீட்டுக்கு போகிறாங்களா? யாரும் போகிறது இல்லையில. சும்மா இந்த இலவச வீடெல்லாம் போய் அது டுபாக்கூர் ஒரு 10% இருக்குது. 10,000 வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா 4 மாதத்துக்கு இருந்துட்டு மறுபடியும் போய் வீடு இல்லைன்னு எழுதி வைக்கும். அதெல்லாம் மாற்ற முடியாது. அந்த மாதிரி டிக்கெட் ஒரு 10% இருக்குது, அதை என்றைக்கு மாற்ற முடியாது. 10,000 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்கனாலும் 10 மாதத்துக்குள்ள மறுபடியும் வீட்டு விட்டு வேறு பக்கமே மறுபடியும் வீடு எழுதி வைக்கும். அது மாதிரி ஒரு 10% சமுதாயத்தில் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. 90% நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் உணவு உடை உறைவிட புல் பில்லு ஆச்சா. 2020ஆம் நூற்றாண்டாக முடிஞ்சுது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் என்ன தேவைன்னா, என் குருநாதர் சொன்னது, பற்றாக்குறை ஒன்று இருக்குது. பற்றாக்குறை ஒன்று இருப்பது உண்மை என்றால் அது மெய்யறிவு பற்றாக்குறை. என்ன அறிவு? அறிவு நிறையா வளர்ந்துருச்சு. அறிவு வேறு, மெய்யறிவு வேறு. புரியுதுங்களா? அறிவு வேறு, மெய்யறிவு வேறு. அதனால் மெய்யறிவுங்கிறது உன்னை ஆள்றது, அறிவுங்கிறது அடுத்தவனை ஆள்றது. நீ வந்து கற்றுருக்கிற கல்வி பூரா டியூஷன். அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற டியூஷன் அறிவு, கம்ப்யூட்டர். நீ வந்து எம்காம் படிச்சிருக்கிற டியூஷன் அறிவு. இன்டியூஷன் அறிவுக்குள்ளே நீ இன்னும் போகலை. புரியுதா? நீ கற்றுருக்கிறது டியூஷன் அறிவு. அடுத்தவங்ககிட்ட கற்றுக்கிட்டு வந்து நீ சொல்கிற, அவங்க கற்றுக் கொடுத்தது நீ இன்னொருத்தனுக்கு கற்றுக் கொடுக்குற. இன்டியூஷன் அறிவு கொடுத்துருக்கிறியா? அண்டர்ஸ்டாண்டுங்கிறது வேறு, ஸ்டாண்ட் அண்டர்னு சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உன்னை ஆர்டர் பண்ணுறது. ஸ்டாண்ட் அண்டர், ஸ்டாண்டுக்குள்ளே நீ இருந்து பாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கணும். அதனால் இந்த ஆன்மீகத்தை சாதாரணமான விஷயம் இல்லை. உங்களை அடக்கி ஆடுறது ஆன்மீகம், மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு இல்லை. என்ன நான் வந்து உங்களை ஆளை கற்றுக்கிறதாம ஆன்மீகம். அது டெய்லி காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் பண்ணுங்கள். அதிகபட்சம் 45 நிமிஷம் மேலே நம்ம தவம் எதுவுமே கிடையாது. பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணாதீங்க. வெறுமனையே நீங்கள் வைராக்கியமாக மூச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இழுத்துறதுனால உங்களுக்கு ஆனஸ்ட் பகுதியில் சூடாயிரும், கண்ணெல்லாம் வலி எடுத்துக்கும், உடம்பு கெட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, நார்மலாக இருக்க போகுது. இதனால் வரைக்கும் இப்போ நம்ம அப்பா மேலே அதை கற்றுக்கிட்டா வாழ்ந்தாங்க. அதெல்லாம் சும்மா புரட. அதெல்லாம் 10 உபதாசம் 15 உபதாசம் வச்சுக்கிட்டு மேலே கும்மி கீழே கும்மி அதை பாரு இதை பாருன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. விபாசனாவில் என்ன சொல்லித்தராங்க 10 நாள்? இந்த அண்ணாமலை இருக்கிறார், அண்ணாமலை கட்சிக்காரர் விபாசனாவில் பற்றி பேசியிருப்பார், போட்டு பாருங்க நெட்டில். அவரெல்லாம் ஐஏஎஸ், அவரெல்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க, நல்ல அறிவாளி. 10 நாள் விபாசனா பயிற்சிட்டு வந்திருக்கிறாரு. சரிங்களா? வெரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்தவங்கெல்லாம் விபாசனம் எடுக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நான் கூட சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தால் ஐயா கூட சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தால் திண்டுக்கல்லில் போய் 10 நாள் விபாசனாவில் கலந்துக்குங்க, சூப்பராக இருக்கும். 10 நாள் மெட்ராஸில் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது. விபாசனாவில் 10 நாள் பயிற்சி கலந்துக்குங்க. காலையில் 4 சாயந்தரம் நைட் 9 வரைக்கும் பயிற்சி. மென்மையான உணவு, மூச்சை மட்டுமே கவனிக்கிறது. 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் 11ஆவது நாள் வரும்போது அப்படியே போட்ட தங்க மாதிரி வந்துடுவீங்க. அருமையாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அடுத்த வருஷம் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அதனால் நம்மளதே பெருசுன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இருக்குது. படிப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தர். ஐஏஎஸ்க்கு ஒரு கேட்டகரி இருக்குதுல்ல, ஐபிஎஸ். நான் ஒரு தொடக்கப்பள்ளி, நான் ஒரு வந்து யூஜி தான், பிஜியில் இல்லை பிஹெச்டியும் இல்லை. சும்மா நம்மளை பெருமையாக சொல்லிக்கூடாதுல்ல, நான் கற்றுக்கிட்டு தானே சொல்ல முடியும். அதனால் அதெல்லாம் உயர்ந்த நிலைக்கு போகும்போது வேலை இல்லைம்மா, வக்கீல் தானே கத்திட்டு கிடப்பா, நீதிபதி கத்துறாரா, ஃபைல் பார்க்குறாரு, எஸ் ஆர் நோ தானே தீர்ப்பு. உயர்நிலைக்கு போகும்போது நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ண வேண்டியதில்லை. அதுதான் விபாசனா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்தில் ஒரு சிறந்த பயிற்சினா அது விபாசனாவுக்கு மேலே. உலகத்தில் நான் 11 பக்கம் போயிருக்கிறேன், விபாசனாவுக்கு மேலே எதுவுமே கிடையாது. புத்திர பயிற்சிக்கு மேலே உலகத்தில் எதுவுமே ஆனால் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா உனக்கு எதாவது தேவைப்படுது, உனக்கு எதாவது கொடுக்க. இந்த குரங்கு சும்மா இருக்க மாட்டேங்குது, அது ராமான்னு ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்குது, மரத்துக்கு மரம் தாவுது.
அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு டப்பாவை கொடுத்துட்டான். அந்த குட்டையில் போய் தண்ணி போட்டு அந்த குட்டை ஊற்றிக்கிட்டே இருக்குது. தண்ணி காலியாகிற வரைக்கும் மோருங்கிறான். அது என்னைக்கு காலியாக வருது, அது ஒன்றாந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது, தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இந்த மனசுக்கு வேலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து மனசுக்கு கவனிக்க சொல்லுவார், வேலை கொடுக்க சொல்கிறதில்ல. அதனால் புத்தர் பயிற்சி அருமையான பயிற்சி. வாய்ப்பு இருந்தால் கலந்துங்க. திண்டுக்கல்ல இருக்குது. இது மாதம் நானே பெருசுன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப நல்லது. நல்ல இடத்தையெல்லாம் போய் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நெட்டில் பார்த்துட்டு மற்றதை விட கொஞ்சம் நல்லா இருக்குதான் நாங்கள் வந்தீங்க. அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், என்னிடதே பெருசுன்னு அமைக்க வச்சுக்கூடாது. ஆச்சா, நான் ஒரு தொடக்கப்பள்ளி வச்சுருக்கிறேன். அங்கே போனீங்களே பிஹெச்டி பண்ணலாமல்ல, புரியுதுங்களா? நான் வந்து லெட்டரை எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். லெட்டர் தபால்கார வேண்டாம், ஏப்பா இந்த கடிதாசத்தையே படித்து காட்டு, படிக்க தெரியாது, இந்த கடிதாசை நீயே படித்து காட்டுங்கிறாங்கல்ல, அவனை படிக்க வைக்கிறேன். இந்த பஸ்ஸு எங்கே போதவான்னு கேட்க மாட்டீங்க, போனால் பஸ்ஸில் ஏறிக்குவீங்க. அந்த அளவுக்கு என்னுடைய படிப்பு, புரியுதுங்களாங்க ஐயா? அவ்வளோதான். ரைட். வாழ்க வளமுடன். இல்லையம்மா, அலமேலு மங்கம்மா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்து ஐயா உங்களுக்கு என்ன கேள்வி? கொஞ்சம் வாங்க. ரைட்டு, சந்தோஷம். அது அந்த சீட்டு கொடுத்துருப்பாரு உங்ககிட்ட, அதில் மேல் அட்டையில் போட்டிருக்கு. அதாவது தியானம் பண்ணுறதுக்கு காலையில் அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நல்ல நேரம். மத்தியானம் 11 to 1, மத்தியான டைமு 11 to 1, அதிகாலை 3 to 6, சாயந்தரம் 5 to 8. இந்த டைமெல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு ஆன்மீகத்துக்கு உரிய நேரம் மகான்கள் வடிவமைச்சது. இல்லை எனக்கு வேலை சூழ்நிலை ஒத்து வரலைன்னா உங்களுக்கு ஒத்து வர நேரம் பண்ணிக்கிங்க. அது சிறந்த நேரமானு கேட்காதீங்க. எதுவுமே பண்ணாத இருக்கிறதுக்கு பரவாயில்ல தானே. சோறு இல்லாத வெறும் வயிறாக கிடக்கிறதுக்கு எனக்கு நான் நெய்யில் தான் சாப்பிடுவேன், எண்ணெய் சோறு சாப்பிட மாட்டேன்னா, அப்போ நெய்யுமே எண்ணெயும் இல்லாத கஞ்சி காய்ச்சி கொடுத்தாலும் குடித்தாலும் பசிக்கு. அப்போ முதல்ல பசி ஆற்றிக்கிங்க, அப்புறமா அழகான சொத்துக்கு போகலாம். இந்த தியானத்துக்கு உரிய நேரம் 3 to 6. அப்போ 3 to 4 விவிஐபி, 3 to 4 விவிஐபி, 4 to 5 விஐபி, 5 to 6 நார்மல். ஆனால் 6 வரைக்கும் நல்லா இருக்குங்க. 6க்கு மேலே என்னென்னா சூரிய இயக்கத்துக்கு வந்துடுது. இப்போ கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு ஐயா போகிறாரு, 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறான். 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு சனங்க வந்துடுவாங்கல்ல. நைட்டு 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறீங்க, அமைதியாக இருக்குமில்ல உள்ள. அப்புறம் 6 மணிக்கு மேலே சூரியன் என்ட்ரி ஆகிட்டால் இயக்கத்துக்கு வந்துடுது. அதனால் இயக்கத்துக்கு வந்துட்டாவே எல்லாம் பால்காரம் வந்துடும், பறவை கத்தும், குருவி கத்தும். தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னா, அது வந்து நீங்கள் 3 to 6 நல்ல நேரம், 11 to 1 மணி நல்ல நேரம், சாயந்தரம் 5 to 9 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஏதோ ஒரு டைமு ஒரு 45 நிமிஷம் தேர்ந்தெடுத்துக்குங்க. நான் உங்களுக்கு கேசட் அனுப்புகிறேன், அது நம்பர் குறிச்சிட்டிங்கல்ல, அந்த நம்பருக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன். 2 தவா அனுப்புகிறேன். ஒன்று வந்து இந்த புருவ மையத்தில் பண்ணுறது காலையில் நேரம் பண்ணுங்கள், வெளியே டியூட்டிக்கு போகிறதுக்கு. சாயந்தரம் நைட்டு தூங்கும்போது நெஞ்சு மையத்தவம், நெஞ்சு மையத்தவம், புருவ மையத்தவம். காலையில் 1, சாயந்தரம் 1 பண்ணுங்கள். அந்த நெஞ்சு மையத்தவம் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற 35 நிமிஷம் அதை அனுப்பிச்சி விட்டுறேன். இந்த புருவ மையத்தவம் கரெக்டாக செட் பண்ணி அனுப்புகிறேன். 10 நிமிஷம் கவனித்தா போதும், ரொம்ப அதிக நேரம் கவனிக்காதீங்க. அதனால் அது போதும். நீங்கள் சாப்பாடு அசைவு ஐட்டம்லாம் எதாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, அது நல்லா இருக்காது, அது ஒத்து வராது. அதனால் அசைவு கறி மீன் சாப்பிடக்கூடாது. கறி மீன் கல் இதெல்லாம் ஆகாது. அந்த தீய பழக்கம் இருந்தால் இது ஆகாது. வழிபாட்டில் தான் இருக்கணும். அப்படி நீங்கள் ஏதாச்சும் மாற்ற முடியலைன்னா தப்பு இல்லை. ஏன்னா சொந்தக்காரர் போகிறாங்க வர்றாங்க, எல்லாம் விருந்து கலந்துக்க வேண்டியது இருக்குன்னா தவத்தை நிறுத்திடுங்க. தவத்தை பண்ண வேண்டாம். ஒன்றும் இப்போ வரைக்கும் தவம் எடுத்து அப்பா அம்மா கற்றுக்கிட்டாங்க. இதுக்குன்னு ஒரு கிரேட் இருக்குது. அதனால் அந்த கிரேடை இல்லை தூய்மையாக இருக்க முடியும்னா இந்த தவத்தை கடைப்பிடிங்க. இல்லை என்னால் கடைப்பிடிக்க முடியல, எனக்கு சொந்தம் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய விழாவுக்கு போகணும் வரணும், அதெல்லாம் கலந்துக்க வேண்டியதாக இருக்குது, கறிப்புளி சாப்பிடாது இருக்க முடியலன்னா கூப்பிட்ருங்க. அதனால் ஒன்றும் தவறு இல்லை. அதனால் தவறு இல்லை. ரைட், உங்களுடைய முடிவு தான். நான் எதுவுமே உத்தரவாதம் வாங்கிக்க மாட்டேன். எனக்கெல்லாம் அப்படி சத்தியம் வாங்கிட்டு கொடுத்தாங்க, நான் சத்தியம் பண்ணிட்டு தான் எடுத்துக்கிட்டேன். நான் சத்தியம் வாங்குறதில்ல. அது ஒருத்தர் மன வருத்தப்படுற மாதிரி இருக்கும். கடைப்பிடிக்க முடிஞ்சால் செய்ய, கடைப்பிடிக்க முடியல விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். வேற ஒன்றும் இல்லை. நமஸ்காரம். வாழ்க வளமுடன். அடுத்தது கேள்வி யார் என்ன கேட்குறீங்க? ஐயா நீங்கள் என்ன கேட்குறீங்க? டவுட் ஏதாச்சும் இருக்கா? கேளுங்க. போதுங்க. காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா பண்ணுங்க. உசுர்னு இருக்கிற வரைக்கும் பண்ண போகணும். உயிர்னு இருக்கிற வரைக்கும் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் தியானம். இதை வந்து 2 மாதம் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 தவம் நீ கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஒன்று கற்றுக் கொடுத்துட்டேன், ஒன்று கற்றுக்க வேண்டியதில்லை. நெஞ்சு மையந்தவம் ஆச்சா. அப்போ நெஞ்சு மையந்தவம் அது வந்து மார்பு மையந்தவம், 2 மார்புக்கும் மத்தியில் அது வசனம் வரும். அதை ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டே செய்யுங்க. 2 நாளைக்கு பாருங்கள், 3வது மனப்பாடம் ஆயிரும். அப்புறம் நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்யலாம். டைம் 15 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் அனுசரித்து வச்சுக்கோங்க. அதனால் பிரபஞ்ச பரிணாம வணக்கம், உயிரின வாழ்த்து, மூச்சு 15 நிமிஷம் கவனிக்கிறது முதல் தவம். அது நெஞ்சோட முடிச்சுக்கவங்க வராது. 2வது புருவ மைய தவம், பிரபஞ்ச பரிணாம வாழ்த்து,
உயிரின வாழ்த்து, அப்புறம் உடல் சக்தி பெறுதல், மூச்சை வந்து 10 முறை ஏற்றி இறக்குதல். ஏற்றி இறக்கிட்டு இங்கே கவனிங்க, 10 நிமிஷம் கவனிங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே முடிச்சுக்குங்க. ஓம் சாந்தி சொல்லி எந்திரிச்சுக்குங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. காலையில் ஒரு 45 நிமிஷம், சாயந்தரம் பண்ணுறது ஒரு 35 நிமிஷம் தவம். அதுக்கு மேலே வராது. அது நீங்கள் போதும் நல்லா பழகிற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கலாம். தொடர்ந்து 2 மாதம் பண்ணிட்டு வாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் இங்கே உச்சி மைய தவம்னு ஒன்று தருவேன். அது 2 மாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதி மையம் போகலாம், சுத்த வெளிக்கு போகலாம். அது வரைக்கும் பண்ணலாம். அதனால் 2 மாதத்துக்கு பண்ணுங்க போதும். மினிமம் 2 மாதம், அதிகபட்சம் 3 மாதம் கூட பண்ணலாம். அப்போ தான் செட் ஆகும். எல்கேஜி முடிச்சா தானே யூகேஜி படிக்க முடியும். அதனால் எல்லாத்தையும் சொல்லிடலாம். 10 எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் புஸ்தகத்தை கொடுத்துடலாம். நீங்கள் எப்படி படிப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கொஞ்சம் தான் வித்தியாசம், அதெல்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை. வேறு சந்தேகம் ஏதாச்சும் ஆன்மீகத்தை பற்றி இப்போ நான் காலையிலேருந்து சொன்னதில் அறிவுபூர்வமாக இருக்குதுங்களா? ஏதாச்சும் மூட நம்பிக்கை இருக்கா? அது உங்களுக்கு இருந்தால் சரி. ஏன்னா வேறு அதான் ஏன்னா உங்களுக்கு குழப்பிடக்கூடாதுல்ல. அதனால் தெரியாத இடத்துல வந்து சிக்கிக்கிட்டுமே, என்னமோ ஆசிரமம்னா பெரிய மகான்கள் மானுக்குட்டி மரம் தேவலாம் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வசதி நமக்கு இல்லை. கற்றுக்கிட்டதை வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லித்தரேன், அவ்வளோதான். நீங்கள் திருப்தியாக இருந்தால் ஏற்றுக்கலாம், இல்லை இதுக்கு மேலே பெஸ்ட்டாக ஒன்று இருந்தால் இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கலாம். அதனால தப்பு இல்லை. எங்கிட்ட இருக்கிறது வந்து 1000 ஜிசி உள்ள காரு, 1500 ஜிசி வந்தால் இதை விட்டுறலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கோங்க, அப்புறம் அதனால் தவறு கிடையாது. உங்களுக்கு நிறைவுங்களா? வாங்க, கற்றுக்கக்கூடாது. இதை நான் அதை போட்டிருப்பேன், என்னுடைய அட்டை பூரா படிங்க. அதில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். இப்போ நான் தவத்தில் கேசட்டில் வர்றது மட்டும் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்ச பரிணாம வணக்கம் ஒன்று தான், அது எல்லாம் ஒன்று தான். பின்னாடி வந்து இந்த நாடி சுற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வந்திருப்பா, அதெல்லாம் இப்போ நிறுத்திட்டேன். நாடி சுற்றியெல்லாம் பண்ணாதீங்க, ஏற்றி இறக்குறது தான். முன்னாடி நாடி சுற்றி பயிற்சி பண்ணியிருக்கிறேன்ல, அதெல்லாம் பண்ணாதீங்க. திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த பக்கம் செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அது சரக்கலையிலேருந்து கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு இப்போ ஆளுங்க இல்லை. அதெல்லாம் தேவையில்லை, அது வேண்டாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. அப்புறம் என்னை கேட்பீங்க, ஐயா இன்றைக்கி எந்த கிழமை என்ன பக்கம் பண்ணுறதுன்னு. அதனால் அதெல்லாம் நிறுத்திட்டேன். நேராக ஏற்றி இறக்குறது மட்டும் ஒன்று. அது நீங்கள் அந்த சரக்கலை ரகசியமெல்லாம் ஒரு 6 மாதம் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இப்போ நினைவில் நிற்காது. எல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 10 மையம் வரணும்னு, எதை நிறுத்துவீங்க? இங்கே பண்ணுவீங்களா, இங்கே கொண்டாடுவீங்களா, புடனி வைப்பீங்களா, காது பக்கம் பண்ணுவீங்களா, இங்கே நிறுத்துவீங்களா? எங்கே போய் 10 மையத்தை நிறுத்துறது? அதில் ஒரு மையம் வேண்டாம். ஒரு மையத்தை மெயின் சுவிட்சை காட்டி கொடுத்துட்டா போதும். அங்கே ஆஃப் ஆனால் 300 லைட்டு ஆஃப் ஆகிடுமே. இதமாக ராஜ நட. இதுக்குள்ளே அத்தனை பிட்யூட்டி கிளாண்டை கவனிக்கலைன்னா அந்த உடம்புக்கு வேலையே கிடையாது. பிட்யூட்டி கிளாண்ட் இல்லைன்னா உடம்புக்கு வேலையே கிடையாது. அதை கவனிக்கிறது போதும். மெயின் சுவிட்ச் இல்லைன்னா உடம்பு என்ன? இப்போ இந்த வீட்டுக்கு இத்தனை லைட்டு, அந்த வண்டி அந்த ஸ்கூட்டர் நிற்குதில்ல, இத்தோட்டு பொட்டி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒரு மீட்ரு பொட்டி இருக்குது, அதை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே என்ன வேலை முடிஞ்சுதா? அதைத்தான் நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதனால ஒன்றும் கவலைப்படும். நீங்கள் என்ன கேட்குறீங்க? தொடர்ந்தும் செய்யறான். என்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் இதாம்மா வேலை. அம்மா என்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் நான் அர்ப்பணிச்சிட்டேன். சஷ்டி எடுத்து பூர்த்தி எனக்கு 61 பிறந்ததுமா. 2021 61 பிறந்துருச்சு. என்னுடைய 2020 60 கம்ப்ளைண்ட், 59 பிறந்தது. 21 சஷ்டி எடுத்து பூர்த்தி. டெக்ஸ்டைல் ஏஜெண்டாக இருந்தேன். ஒரு 45 ரூபாயிருந்து 50 ரூபா வரும் வருமானம். ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர்கிட்ட லூம்ஸ் இருக்குது, தறி உற்பத்தி பண்ணுறாரு. நீங்கள் வெளியூர் சரக்கு அனுப்புகிறீங்க, அவர்கிட்டருந்து உங்களுக்கு சரக்கு, அவருடைய லூம்ஸ் சரக்கு உங்களுக்கு அனுப்பிச்சோன்னா கமிஷன் தருவீங்க. அவர் ஒரு கமிஷன் தருவார், நீங்கள் ஒரு கமிஷன் தருவீங்க. நான் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. முதல்லையாவது அவர்கிட்ட இருக்கிற துணி கொண்டாந்து உங்களுக்கு காட்டணும். இது பாருங்கள் வேணுமானு. இப்போ காட்ட வேண்டியதில்லை. இப்போல்லாம் நெட்டு வந்துருச்சு. அவர் அனுப்பிச்சி விட்டாருன்னா நெட்லேயே பார்த்துக்கிறாங்க. அதனால் ஜாயின் பண்ணிவிட்டால் போது கமிஷன் வரும். டெக்ஸ்டைல் ஏஜெண்டு ஒரு, அதனால் நமக்கு எழுத படிக்காதனால ஆரம்பத்தில் ஜவுளி கடையில் சம்பளத்துக்கு இருந்தேன். அப்புறம் டீ பாயா சேர்ந்த ஆரம்பத்தில் 5 வயசில். அதில் வந்து 5 வயசுக்கு முன்னாடி வேறு பக்கம் வேலை செஞ்சு தறிப்பட்டறையில் 8 வயசில். 8 to 5 வயசு வரைக்கும் தறிப்பட்டறையில். 5 வயசுக்கு மேலே டெக்ஸ்டைலில் நுழையிறேன். அப்புறம் அதுலேருந்து கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டி வர வரைக்கும் இருந்தேன். அப்புறம் 32வது வயசில் இது கற்றுக்கு போனோம் மகரிஷிக்கிட்ட. அது கற்று இப்போ ஒரு 34 33 வயசு ஆகிடுச்சு. தியானம் கற்று முழுசாக கற்றுக்கிறதுனா அறகுறையெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் முழுமையாக கற்றுக்கிறது. ஒரு மார்க்கத்துக்கு போனால் அதில் எத்தனை பயிற்சி இருக்குதோ அத்தனை பயிற்சி வரைக்கும் போவேன். 11 பக்கமும் முழுமையாக எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு நாள் ஒரு மாதம் போயிட்டு எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அது எண்டு வரைக்கும் முடிச்சிடுறது. அதனால் அப்படி தான் அதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் கற்று ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. சரி எல்லாம் சொல்லித்தான்னு கேட்டுக்கிட்டாங்க ஃப்ரெண்டுங்களாம். நீ இந்த விஷயத்தை உன்னோட போயிடக்கூடாது சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஆள் இல்லைப்பா, எல்லாம் வியாபாரமாக போயிட்டு இருக்குது, நமக்கு விருப்பம் இல்லை சொல்லித்தர.
என்னால் பொய் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஒன்று மனிதனும் கோயிலுக்கு என்ன இருக்குது, கோயிலுக்கு மனிதனுக்கு என்ன இருக்குது, இதைத்தான் காட்டி கொடுக்கணும். நான் சொல்கிறது இதுதான், கதை அளக்கிறதெல்லாம் இல்லை. திருமேனியில் திருக்கோயில் தத்துவம் சொல்லிட்டேன், திருக்கோயிலில் திருமேனி தத்துவம் காமிச்சிட்டுனல்ல. உங்களை வச்சு கோயில் கட்டிருக்கிறான், கோயில் உறுப்பு பூரா உனக்குள்ளே இருக்குது சொல்லிட்டுனல்ல. அதனால் இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே. அப்போ 3 எட்டுக்கு நீ வந்து சரஸ்வதியாக இருக்கிற, 4 எட்டுக்கு லட்சுமியாக இருக்கிற, அதுக்கு மேலே சக்தியாக மாறிடுற. 57க்கு மேலே பசங்க பிள்ளைங்க பெருசாகிடுது. ஏன் சக்தியாக மாறுற? மன உறுதி வேணும். சக்தினா மூட்டை தூக்குறது இல்லை, மன உறுதி. மச்சாண்டா குழந்தைனார் சமாளிக்கணும், தங்கையாக குழந்தையால் சமாளி எல்லாம் வச்சு பேக்கணுமில்ல. இதுக்கு மேலே பசங்க பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணும். அப்போ சோர்ந்து போகக்கூடாதுல்ல. அப்போ நீயே கலைமகள், நீயே அலைமகள், நீயே மலைமகள். புரியுதா? இது கீழே இருக்கிறவ காமாட்சி, காமத்தாட்சி பண்ணுறவ, கண்ணிலிருந்து பார்க்குறவ மீனாட்சி, தலையிலிருந்து சக்தி கொடுவ விசாலாட்சி. காமாட்சி நீயே, மீனாட்சி நீயே, விசாலாட்சி நீயே. அப்போ திருவேணி சங்கமம் நீயே, திருவேணி சங்கமம். ஹரி பெருமாள் ஹரி, துவார்னா இடம், ஹரிதுவார் நீயே. குருச்சேத்திரம் இதே தான். சேத்திரம்னா இடம், குரு இருக்கக்கூடிய இடம் இதுதான். ஹரிதுவார், குருச்சேத்திரா, திரிவேணி சங்கமம் எல்லாம் நீ தான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? ரைட். அதனால் வேறு என்ன சந்தேகம்? போதுமா? அப்போ இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல, நீங்கள் அங்கே பேசுவீங்க மெட்ராஸில். ஐயா சாமியினா புட்டு வச்சுட்டார். ராஜகோபுரத்துலேருந்து கருவறை வரைக்கும் காமிச்சிட்டாரு. உடம்புக்குள்ளே காமிச்சிட்டுனல்ல, துவாரப்பாலகிருந்து காமிச்சிட்டுனல்ல, பழிப்பீடா நீங்கள் எங்கேயே கேட்டுருக்கிறீங்களா? ஆனால் இது அத்தனை இருக்குதுல்ல மகாமண்டபத்தில். புரியுதில்ல? அதனால தாங்க மனிதனுக்குள்ளே தான் இருக்குது. இதை யாரும் விளக்குறதில்லை. இதை நான் விளக்க சொல்கிறேன். நீங்கள் தான் கோயில், உங்களை வச்சு தான் கோயில் அமைச்சேன். தேர் இருக்குதுல்லம்மா, தேர், அதில் இருக்கிற உருவம் பூரா நீங்கள் தான். இந்த ராஜகோபுரம் இருக்குல்ல, எல்லா உருவமும் உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் பசுமாட்டில் எல்லா சாமியும் போட்டிருப்போம்ல, பசுவில் மட்டும் அது சிவன் பெருமாள்னு இல்லை, நாரதர் கீரதர் அத்தனையும் இருக்குமே. உலகத்தில் உள்ள வைணவர் சைனவர் அத்தனை சாமியும் பசுவில் இருக்குல்ல, கோமாதாவில் அந்த பசுமாட்டில் காட்டுக்கல. என்ன அர்த்தம்? இது பசு. உடம்புக்கு பேர் நந்தி. பசுன்னா பெண்பால், நந்தினா ஆண்பால். சிவன் கோயில் இருக்கிறது நந்தி, சக்திகிட்டு இருக்கிறது பசு. சிவன் கோயில் இது வந்து நந்தினா ஆண்பால், பசுன்னா பெண்பால். அப்போ அந்த பசுமாட்டில் எல்லாம் போட்டுருக்கிறான்ல, இந்த உடம்புக்குள்ள அனைத்தும் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப தெரிஞ்சுங்க. தூரம் ஏன்னா லோக்கலில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் அப்படி இப்போ ஐயெல்லாம் அடுத்த மாதம் கூட வந்துட்டு போகலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறனால இன்றைக்கி அவருக்கு பரவாயில்ல. இடநாள் வேறு நாளாக இருந்தால் கொஞ்சம் சிரமம். இருந்தாலும் 2 மாதம் கழித்து வரலாம், அடுத்த ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 2 மாதம் கழித்து வாங்க, வராது விட்டுறாதீங்க, வந்து தெரிஞ்சுக்குங்க, தப்பு இல்லை. வேறு என்ன வேணுங்க? நிறைய பண்ணிக்கலாமா? நீங்கள் கேளுங்க. நீங்கள் இன்னும் ஐயா கேட்கல, டீ சாப்பிடுங்க, கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள். எக்ஸாக்டான்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய் திறக்கிறோமில்ல, இதுக்குள்ளே ஒரு குகையாட்ட போவோம், மேலே ஓடிச்சு போகுது பார்த்தீங்களா? அதை நம்ம பார்த்ததில்லை இது வரைக்கும். இந்த விரல் விட்டிங்களா போவோம், விரலுக்கு இது விட்டுறாதீங்க, குத்திரும். நொங்கு மாதிரி இருக்கும், மேல் தாடை இருக்குதுல்ல, வச்சு பார்த்தீங்களா மேல் நொங்கு. ஏன்னா உள்ளோட்டமாக நகங்கு இது கீறிடும், மென்மையாக நொங்கு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அது இந்த குழந்தை உச்சி புடைக்குதில்ல, இந்த ஹோல்ஸ் வந்து அதுக்கு நேர் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல நின்றுங்க, அது குட்டி போயிடும். இப்போ நீங்கள் சொல்லும்போது, இப்போ நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, ஆரம்பிச்சது நம்ம புருவனுக்குள்ள நம்ம இது பார்க்க சொன்னீங்க. அதுவும் நம்ம பார்க்கணும், புருவனுக்குலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது நீங்கள் பார்த்து அது வணங்கிட்டு வந்துடுறீங்க. தொடர்ந்து பார்க்காதீங்க, அது மறந்துடுறீங்கல்ல. அது அந்த நேரம் ஒரு 10 செகண்ட் வணங்கிட்டு வந்துடுறீங்க. நீங்கள் வந்து இப்போ விண்கலத்தை பார்க்க சொன்னல, அதை வணங்கிட்டு வந்துடுறீங்க இங்கே. நீங்கள் இதுதான் அல்டிமேட் கோல், இதுதான். நீங்கள் அதெல்லாம் நினைக்கலன்னா கூட இதை நினைங்க. நான் எதுக்குன்னா பிரபஞ்சத்தை வணங்கிட்டு வர்றான், அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. அதுக்கு 5 செகண்டு விண்கலத்தை விண்ணே போற்றிங்கிற போது அதை எவ்வளோ நேரம் நினைப்பீங்க? விண்ணை பார்த்துட்டீங்கல்ல, காற்றே போற்றி, அந்த காற்றுக்கு மேலே மோதிட்டு போகிற மாதிரி. அப்புறம் நீரே போற்றி, கடலை பாருங்க, கற்பனை. அதில் தியானம் கொஞ்சம் லேட் ஆகும், உடனே நிற்காது. அது நாம் என்னென்னா ஏற்கனவே என்ன பதிவு பண்ணமோ அதுதான் அங்கே வரும். இப்போ இதை தொடர்ந்து 2 மாதம் பண்ணுறீங்கன்னு வைங்க, செட் ஆகிக்கும். அப்புறம் இங்கே உச்சியில் கூட இதை மறந்துட்டு இங்கே நினைக்க சொல்லுவேன். அப்போ என்ன ஆகும்னா இங்கே நினைக்க வரும், இது வராது. ஏற்கனவே என்ன பழகி இருக்கிறோமோ அது வந்து நிற்கும், கொஞ்சம் நாளாகும், சரியாக போயிடும்.
இந்த பிரபஞ்ச பரிணாம உயிரினம் வாழ்த்துலாம் ஒரு செகண்டு கண்ணை மூடி மறைஞ்சிருங்க. இப்போ இந்த தாவர இனமே வாழ்க்கைங்கிற போது அப்படியே ஒரு மானசீகமாக நீங்கள் கற்பனை பண்ணிங்க தாவரத்தை ஒவ்வொன்றா வாழ்த்த வேண்டியதில்லை. மொத்தமாக பிரபஞ்சம் முழுவதும் மாமரம் தென்னை மரம் கொய்யா மரம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. அது ஒரு வாழ்த்து பிளஸ்ஸிங்கு. அதுதான் அதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது அல்டிமேட் கோல். இதுதான் வேற ஒன்றும் இல்லை. அகத்தியர் வந்து நீங்கள் சொன்னதுதான் வீடியோவில் பார்த்தேன். சுற்றி திருவதில் சூட்சமம் சுனிநிலை தான் இருப்பது மோட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது புக்கு அந்த இது படிச்சிருக்கேன் நான். இப்போ அவரே அகத்தியர் தான் வந்து விநாயகர் மூலமந்திரமும் கொடுத்துருக்காரு, சிவன் வழிபாடும் கொடுத்துருக்காரு, அவரை தியானம் பண்ணுறதுக்கு குரு மந்திரமும் கொடுத்துருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம வந்து நம்ம தான் இறைவன்றத இது மூலியமா உணர்ந்துருவோம். அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு கார்த்திகேயன். அந்த சிவன்னு பேர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அவர் எதுக்கு அந்த வார்த்தையை கொடுக்குறாங்கன்னா, இப்போ வெறுமனே இது வந்து இங்கே நான் சொன்னால புருவ மையம்னு, இங்கே புருவ மையம்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு மனோன்மணி சதாசிவம் இருக்கிறான்னு சொல்கிறோம் தெய்வமாக இருந்தால். ஆனால் அவங்க உருவத்தை மறந்துடுங்க, அருவத்தை நினச்சிக்கன்னு சொல்கிறோம். இங்கே இயக்கத்தில் ருத்ரன் பார்வதி இருக்கிறான்னு சொல்கிறோம். இந்த பேரெல்லாம் எதுக்கு வச்சுருக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. கோயம்புத்தூர் வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது. இது ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். அந்த பிரேக் டவுன் ஆகிடுது, மெக்கானிக் ஃபோன் பண்ணுறீங்க. நான் கார்த்திகேயன் பேசுகிறேன், வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. சரி சொல்லுங்கள் சார், எங்கே இருக்கிறீங்க, வந்துடுறேங்கிறான். அப்போ நீங்கள் ரோட்டு மேலே நிற்கிற மெக்கானிக்குங்கிறீங்க. ஃபோனை வச்சுட்டீங்க பட பொண்ணு சாருங்கிற ஃபோனை வச்சுட்டீங்க. இன்னும் 5-10 நிமிஷம் கழிச்சு ஆளை காண ஃபோன் பண்ணுறீங்க. நான் கார்த்திகேயன் பேசுகிறேன், வண்டி பிரேக் டவுனு வந்துருங்க. ரைட்டு சார், எங்கே இருக்கிறீங்க? மெக்கானிக்கை நான் ரோட்டு மேலே நிற்கிறேங்க. ஏன் சார் உங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்குது? ரோட்டு மேலே நிற்கிறேன்னா எங்கே நிற்கிறீங்க? அவினாசியில் நிற்கிறேன். அச்சா, பெருந்துறையில் நிற்கிறேன். இப்போ இந்த பெருந்துறை அவினாசிங்கிறது என்ன? அது முளைச்சதா? அது மனிதனால் வச்ச பேரா? அது இயற்கையாக வந்ததா? செயற்கை இயற்கையா? செயற்கை தானே. அப்போ எதுக்கு வச்சுருக்கிறான்? கட்டமைப்பு. அறிவில் மனிதன் தொலைத்தொடர்பு நிர்வாகத்துக்காக அந்த பேர் வச்சுருக்கிறான் ஒழிய. இங்கே ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் 100 கிலோமீட்டருக்கு டவுன் பஸ்ஸில் 50 ஸ்டாப்பு வரும், மெயின் பஸ்ஸில் ஒரு 10 ஸ்டாப்பு வரும். அப்போ இந்த 10 ஸ்டாப்புக்கு 10 ஊர் இல்லைன்னா எப்படி? அப்போ அந்த ஊர் கோயம்புத்தூருங்கிறது ஊரா? நாம தானே கோயம்புத்தூர்னு வச்சோம். அப்போ என்னென்னா அந்த இடத்த கட் பண்ணி காட்டுறது. இந்தியா ஒரு மேப் போட்டிருக்கிறான், இல்லை உலகம் முழுவதுமே ஒரே பிளாட்ஃபார்ம் தானே. ஏன் இந்த பேர் கட் பண்ணி வச்சுருக்கிறான்? இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, USA, லண்டன், எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறான்? இதெல்லாம் நம்ம நிர்வாக சீரமைப்புக்காக. அப்போ சிவம் அப்படின்னா ஒன்றுமில்லாத பொருள்னு அர்த்தம். சிவம் அப்படின்னா பிளாக் பேஸ்ன்னு அர்த்தம். சக்தி அப்படின்னா இயக்கம். அப்போ அறிவில் தெரியாதவனுக்கு இது புரியாது. அப்போ சக்திக்குன்னா அப்படியே ஒரு வேலு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உருவத்தை கற்பிச்சா. நீங்கள் வந்து தியான லைனில் அருவத்தை தான் பார்க்கணும். அதனால் ஒரு சக்தி வழிபாடு, சிவ வழிபாடுனா அருவம் தான் நமக்கு. புற வழிபாட்டு இருக்கிறவங்களுக்கு அது உருவமாக வச்சு காட்டுறாங்க. அதனால் அந்த பேரை கொடுத்துருக்கிறாரு. அந்த பேருக்கு இடத்துக்கு சம்மந்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரு மைண்டு ஃபிட் ஆகணும் இல்லைங்க. அப்போ சிவம் அப்படின்னா சும்மா இருக்கிற பொருள். ஆனால் சும்மா இருக்கிற பொருள் இல்லாத இயங்க முடியாது. சக்தி இல்லாத சிவம் இல்லை. இப்போ இயங்கும் பொருள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க கண்ணு. இயங்கும் பொருள் எல்லாம் சக்தி. ஆடிக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் சக்தி இல்லைன்னா ஆட முடியுமா, குமிய முடியுமா? ஆனால் ஆடாது இருக்கிற பொருளெல்லாம் சிவம். இப்போ இந்த கதவு வந்து போகுது சக்தி. ஆனால் நிலவெளின்னா கதவு இருக்குமா? நிலவெளின்னா கதவு இருக்குமா? இப்போ நீங்கள் 4 வீலர் ஓட்டிக்கிட்டு வரீங்க, முன்னாடி 2 டயர் பின்னாடி 2 டயர். அந்த வீலுக்கு 2 வீலுக்கு இடையில ஒரு ராடு வருது. அந்த ராடில் தானே டயர் மாட்டியிருக்கிறீங்க. அது ஆக்சுவலாக டயராக சொல்லுவீங்க. பஞ்சர் ஆகிட்டால் வீலை தலையை கழட்டிடுறீங்க. அந்த ராடு அப்படியே இருக்குது, பஞ்சர் ஒட்டி மாட்டிடுறீங்க. இந்த வீலு சுற்றுதா, அந்த ராடு சுற்றுதா? வீலு தான் சுற்றுது. ஆனால் ராடு இல்லாத வீல் நிற்குமா? நிற்காதல்ல. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா நீங்கள் கடவுள்னு கற்பனை பண்ணாதீங்க. பிரபஞ்சத்தில் வெளியே இயங்கும் பொருள் சக்தி, இயங்காத பொருள் சிவம். இவ்வளோதான் நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போ வண்டி 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறீங்க. அந்த 2 வீலர் சுத்துற சக்கரம் சக்தி. அந்த சக்கரத்தில் இருக்கிற ஆக்சுவலாக அந்த நெட்டு போல்ட்டு உருவுறீங்கள, அது சிவம். அப்போ இருப்பது. அதனால தான் சக்தியின்றி சிவம் இல்லை, சிவமின்றி சக்தி இல்லைன்னா மனிதன் உருவத்தை கற்பணிச்சுட்டான். சராசரி மக்களுக்கு அது தேவைப்படுதுங்க. அதனால் நீங்கள் உருவத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை. தியானம் பண்ணுறவங்களுக்கு அருவம் தான். அந்த அருவம் தான் அந்த இடத்த கட் பண்ணி காட்டுறதுனால. இங்கிருந்து சந்திர மண்டலமா, அது பேரியக்க மண்டலம். அது என்ன பேர் வைக்கிறது? டிவைன் பவர். இங்கிலீஷில் சொன்னால் டிவைன் பவர். அப்போ அது டிவைன் பவர்னால் அது சக்தி கலம்னு வச்சான். அப்போ அது பிளாக் பேஸ்னால் கருந்துளை. அதுக்கு என்ன சொல்கிறது? ஆன்மீகத்துக்கு வேணுமே, அது சிவனுடைய இடம்னு சொன்னான்.
இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. உருவத்தை வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கி அந்த 60 வயசுக்கு மேலானவங்க அமெரிக்காக்கார பொண்ணு போனாங்க, சுனிதா வில்லியன். என்ன வயசு, என்ன தைரியம், எத்தனை மாதம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, அங்கே திருவிழாவில் வர்ற மாதிரி பூதக்கணங்கள்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குதா? சிவம்பாரு புகை குப்பு குப்புன்னு வருதா? இப்போ ஐயா நீங்கள் எனக்கு சிவநிலை காமிச்சிட்டீங்க, அங்கே நீங்கள் வந்து சிவபெருமானை கூட்டிகிட்டு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ளைட்டில் காசு போட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொண்டு மொட்டை மாடியில் தான் இறக்கி விடுவேன். அங்கே நீங்கள் மேர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். அங்கே என்ன சிவபெருமான் அங்கெல்லாம் மலையில் புகை வந்துக்கிட்டு இருக்குதா? அங்கே பூதக்கணமெல்லாம் மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. கற்பனைக்கு காட்டல, மானமெல்லாம் உருடுதல்ல, அந்த உருடுதலை மானம் மின்னுதல்ல, இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு அடையாளமாக அதை காட்டுறான் வெளியே. அதனால தான் நம்ம ஆதியிலிருந்து வணங்கிக்கிட்டு வரோம். விண்ணிலிருந்து நீங்கள் பிடிக்கலாம், விண்ணுக்கு மேலே 4 ஸ்டேஜ். அந்த 4 ஸ்டேஜ் 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இப்போ சொன்னாலும் புரியாது, இருந்தாலும் காட்டி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. 10வது ப்ராசஸில் தான் உயிரினம் தோன்றுறது. 9 ப்ராசஸுக்கு அப்புறம் விண்ணிலிருந்து நீங்கள் எப்படி வேணாலும் கற்பனை பண்ணி இங்கே மேலே கண்ணு மூடி இந்த ஆகாசத்தை பாருங்கள். ஒரு 5 செகண்ட் அதுக்கு மேலே வேண்டாம். அதாவது அதை வணங்கிட்டு வர்றீங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் நின்று பாட்டு போயிடுறீங்க. கோயிலை சுற்றி அந்த மூலவர் தானே கொஞ்சம் நேரம் பார்க்குறீங்க, கற்பகிரகத்தை தானே பார்க்குறீங்க. அல்டிமேட் கோல் கற்பகிரகம் தான். இதெல்லாம் சுத்தாத கூட நேரடியாக கற்பகிரகத்துக்கு போகலாமல்ல, அது மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் எதுக்குன்னா, எடுத்தோன்னே இது பாருன்னா மனசு நிற்காது. இதெல்லாம் நீ பண்ணவே தேவையில்லை கண்ணு, நேரடியாக இதையவே கவனிச்சுக்கலாம். ஆச்சா, மூலமந்திரம் சொல்லிட்டு இதையவே கவனிக்கலாம். இன்னும் 2 தவம் போனால் அத்தான் சொல்லி தருவேன். இந்த பிரபஞ்ச பரிணால வேண்டியதில்லை. ஆனால் ஒரு 10 நிமிஷம் உன்னை ஊர் சுற்றி கூட்டியா இருந்தேன். இந்த மனசை கட்டுப்படுத்தணும்ல, ஓப்பனாக தான் சொல்கிறேன், புரியுதா? இதெல்லாம் தேவையில்லை. நீ ஆனால் வணங்கினா நல்லது தானே. இப்போ நம்ம காலத்தான் நம்ம வணங்குறோம், நம்ம காலத்தானே. இப்போ நம்ம உறுப்பு தானே வணங்கலாம், நம்ம நல்லது தானே. எவனே கும்பிட்றோம், நம்ம உடம்பு கும்பிட்றதுக்கு என்னம்மா? நம்ம உடம்பு கும்பிட்றதுனால என்னம்மா? அதை நினச்சி பார்க்க முடியலம்மா. அதுதான்மா, இதைத்தான் ரிலாக்ஸேஷன் சொல்லித்தானே அவன் தனியாக உடம்பை நினச்சிக்கிறதுக்கு. நான் தவத்தோடு சொல்லித்தரேன். இதில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஆகிடும், அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆகும். பிரபஞ்ச பரிணாமத்திலிருந்து இந்த சக்தி பெருகத்திலிருந்து 10லேருந்து 12 நிமிஷம் வரும். பார்த்தீங்களா நான் சொல்கிறது? இது ஒரு 10 நிமிஷம், மொத்தம் அரை மணி நேரம் முடிஞ்சிடும். மற்றபடிக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. உருவங்கிறது நாமளாக உற்பத்தி பண்ணினது தான். இயற்கையில் வந்து நீங்களும் நானும் தான் மெய், மற்றதெல்லாம் பொய். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் கண்ணு. எப்படி தெய்வத்தை மனிதன் உற்பத்தி பண்ண முடியும்? ஆனால் அது வேணும். அதெல்லாம் இல்லைன்னா மனசு சிக்குண்டு போயிடுவாங்க, காட்டு மிருகத்தனமாக போயிடுவான். உருவ வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு, இந்த சடங்கு சம்பிரதாயம் நான் வெறுக்க மாட்டேன், 100% ஆதரிப்பேன். எப்பவுமே வேணும். ஆனால் எப்போ வேண்டிய இல்லை. 4 நூற்றாண்டு 3 எட்டு வரைக்கும் நீ போ, 3 எட்டு வரைக்கும் நீ அதை போ. 24 வயசுக்கு மேலே நீ மணிகண்டனார் வரைக்கும் போகண்டேன். நீ தான் முருகன் ஆகிட்டியல்ல, கல்யாணம் பண்ணிட்டியல்ல, உனக்கு பிறக்கிற குழந்தை மணிகண்டன். அப்போ முருகன் ஆகி 4 எட்டு வாழ்ந்துட்டியல்ல, இப்போ சிவபார்வதி ஆகிட்ட. இது எவல்யூஷன் ப்ராசஸ். மணிகண்டன், முருகன், பிரம்மச்சாரி மணிகண்டன், கிரகஸ்டன் முருகன், வானப்பிரஷ்டம் சிவபார்வதி. புரியுதுங்களா? புரியுதா சாமி நான் சொல்கிறது? பிரம்மச்சாரியத்தில் மணிகண்டன், கிரகப்பிரஷ்டம்னா கிரகம் வந்து சேர்ந்துருச்சு. கிரகப்பிரஷ்டங்கிறது இது. வானப்பிரஷ்டங்கிறது இறைவனை பற்றி அறியிறது. தன்னியாசங்கிறது எல்லாத்தையும் இழந்துடுறது. இதுதான் வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்டம், வானப்பிரஷ்டம், தன்னியாசம்.